ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சரோஸ் கிச்சனில் மீந்து போன சாதத்தை எப்படி ஒரு டெலிஷியஸ் ஃபுட்டாக மாற்ற போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள்: மல்லித்தலை, கருவேப்பிலை, புதினா, பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன், 1 குடமிளகாய், தேவையான அளவுக்கு பூண்டு, தேவையான அளவுக்கு தேங்காய் துருவல். இப்போ இதை எப்படி நம்ம செய்ய போகிறோன்றதை பார்க்கலாம். கடாயில் 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதில் கடுகு சேர்த்துருவோம். கடுகு சேர்ந்து கடுகு பொரிஞ்சதையும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அது கூடவே நம்ம சீரகத்தை சேர்த்துக்கிறோம். இப்போ இது கூட நம்ம பச்சை மிளகாயை சேர்த்துக்கிடலாம். இப்போ இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம போட்ட பருப்புலாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் பச்சை மிளகாயும், குடமிளகாயும், வெங்காயத்தையும், பூண்டையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் இது கொஞ்சம் வதங்கட்டும். இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். உங்களுடைய தேவை எவ்வளவோ அவ்வளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது வதங்கிடுச்சு. புதினா தலை, கருவேப்பிலையை சேர்த்துட்டு சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதில் கலந்து விட்டுக்கலாம். அப்படியே எல்லா சாதத்தையும் இதில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லா சாதத்தையும் நான் கலந்துட்டேன். இதில் தேவையான அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்தோம்னா கொஞ்சம் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ மல்லித்தலையை தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான டெலிஷியஸ் ஃபுட்டு. நல்லா சுட சுட பரிமாறுங்க, எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சால்ட்டை செக் பண்ணிக்கோங்க. நம்ம அரிசியை நிறைய விலை கொடுத்து தானே வாங்குகிறோம். அந்த ஃபுட்டை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால தான் பழைய சாதமாக இருந்தாலும் குக்கரில் வச்ச சாதம் நல்லா பொலப்பொலப்பாக நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ இதை பிளேட்டிங் பண்ணலாம். சூடாக சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபுட்டை நம்ம வேஸ்ட் பண்ணல அப்படின்ற ஒரு ஆத்ம திருப்தியும் நமக்கு கிடைக்கும். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம்.